நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்னைக்கு சிந்தனைக்கு நம்ம எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு பார்த்தீங்கன்னா மெய்ஞான வாயில். அதாவது மெய்ஞானம் அப்படின்னா என்ன அப்படின்ற பொருள் பார்ப்போம். இது ஒரு கேள்வியான தலைப்பு. மெய்ஞான வாயில் எது அப்படின்னு வச்சுப்போம். நம்ம அதை கண்டுபிடிச்சு அதை எப்படி அடையிறது அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு சிந்திக்க போறோம். பொதுவா பாத்தீங்கன்னா மெய்ஞானம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுதே அது கூட இன்னொரு வார்த்தையும் தொக்கிதான் வரும், விஞ்ஞானம். ஏன்னா விஞ்ஞானம் சொல்லாம மெய்ஞானத்தை விளக்க முடியாது, மெய்ஞானத்தை விஞ்ஞானத்தை கொண்டுதான் நம்ம விளக்க முடியும் அப்படிங்கிறது தான். அப்போ விஞ்ஞானம் அப்படின்றது என்ன, மெய்ஞானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். விஞ்ஞானத்திற்கு அடிப்படை அப்படின்னு பாத்தீங்கன்னா விண்ணை கொண்டு அறியப்படுவது, அது விஞ்ஞானம். அதே மெய்ஞானம் அப்படிங்கிறது மெய் ஞானம். மெய் அப்படின்னா உண்மை அப்படின்ற ஒரு பொருள் இருக்கு. இன்னும் உண்மைய பிரித்தோம் அப்படின்னு சொன்னாக்கா உள் மை, உள் கூட்டல் மை அப்படின்னு பிரிக்கலாம். அதுலயும் நல்லா அந்த மை என்றது ஒரு விகுதி பெற்றிருக்குன்னு சொல்லுவாங்க. மை என்பது மையம், ஐ விகுதி பெற்று அது உண்மை அப்படின்னு ஆயிடுச்சு. மை என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா மையம் என்பதை தான் மை அப்படின்றது இருக்கும். அப்போ உள்ளத்தின் மையம், அது உள்ளத்தின் மையம் அப்படிங்கிறது அது நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். உடலின் மையமா எடுத்துக்கலாம், உள்ளத்தின் மையமா எடுத்துக்கலாம், மனதின் மையமா எடுத்துக்கலாம். அதுல ஒரு பொருள் இருக்கு இல்லைங்களா, அதுதான் மெய் அப்படின்னு சொல்றோம். அந்த மெய்யான ஞானத்தின் வாயில் எது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இப்போ விஞ்ஞானம் விண்ணை விண்ணை கொண்டு அறியப்படுவதுன்னு பார்த்தோம். மெய்ஞானம் உண்மையை கொண்டு அறியப்படுவது, உண்மையை பத்தி அறியப்படுவது. இது எதை வச்சு நம்ம இந்த விண்ணை அறியறது, எதை கொண்டு மெய்யை அறிவது அப்படின்னு பார்த்தோம்னாக்க, விஞ்ஞானம் அப்படிங்கிறது விஞ்ஞானிகள்லாம் எதை வைத்துக்கொண்டு விண்ணை பற்றி ஆராய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கருவியை கொண்டு, புலன் மூலமாக. தனக்கு ஒரு புலன்கள் இருக்கு இல்லைங்களா, நம்மளுக்கு 5 புலன்கள் இருக்கு. இந்த 5 புலன்களின் மூலமாக கருவியை கொண்டு அளக்கப்படுவதுதான் விஞ்ஞானம். அதே போல மெய்ஞானத்தை எதை கொண்டு அறியப்படுவது அப்படின்னு பார்த்தோம்னாக்க மனதை கொண்டு. சாமிஜி சொல்றாங்க புலன்களை கடந்து. இப்ப புலன் வரைக்கும் வர்றது எல்லாமே விஞ்ஞானம் தான். கருவியை வச்சு புலன்கள் மூலம் ஒரு யூனிட் வச்சு மெஷர் பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் ஒரு யூனிட் இருக்கும், இத்தனை சென்டிமீட்டர், இத்தனை மில்லிமீட்டர், இத்தனை இது அப்படின்னு ஒரு யூனிட் வச்சு நம்மளுடைய புலன்களுக்கு எட்டக்கூடிய அளவில் தான் விஞ்ஞானம் இருக்கும். மெய்ஞானத்துக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, இந்த புலன்களை எல்லாம் கடந்து கருத்துருவில் அறியப்படுவது. கருத்துருவுன்னு சொல்றாங்க, கருத்துக்கு உருவு கொடுக்குறாங்க சாமிஜி. கருத்துரு அப்படின்றத அவங்க எதை குறிப்பிடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா மனதை தான் குறிப்பிடுறாங்க. சரி, இப்போ மனம் என்றால் என்ன? இப்போ நம்ம அதோடைய வாயில் எதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். மெய்ஞானத்துக்கான வாயில் பாத்தீங்கன்னா நம்ம மனதை கொண்டு மனதை கொண்டுதான் போய் அந்த மெய்ஞானத்தை அடைய முடியும். விஞ்ஞானத்துக்கு கருவி, மெய்ஞானத்துக்கு மனம். இப்போ மனதிற்கு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் மனம்னா என்னன்னு பார்த்தலாம். கொஞ்சம் ஒரு ஆராய்ச்சி ரீதியா பார்த்தலாம். இப்போ மனம் அப்படிங்கிறது ஒரு பொருளான்னு கேட்டீங்கன்னா இல்ல. அது ஒரு ஒரு உறுப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் இல்ல. எங்கேயோ இருக்கு. ஆனா நமக்கு தெரியுது அது இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. அது எப்படி தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா எண்ணங்களின் ஓட்டங்கள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எங்க உன் மனசை தொட்டு சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நினைக்கும் போது அவங்க சொல்றத நம்ம கருத்துருவா அதை ஆக்கிக்கிறோம். அப்போ அந்த மனசுல தான், எண்ணத்தில் தான், அந்த எண்ணத்தின் ஓட்டங்கள் தான் மனம் என்ற ஒரு போர்வையா காமிக்குது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம வழக்கமா சொல்லக்கூடிய உதாரணம் தான், ஒரு பூ மாலை இருக்கு அப்படின்னாக்கா ஒரு மாலை கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்போம். ஆனா அந்த மாலையில பாத்தீங்கன்னா சாமந்தி பூ இருக்கும், சம்மங்கி பூ இருக்கும், மல்லிகை பூ இருக்கும், நிறைய பூக்கள் இருக்கும். அந்த ஒரு பூவை சொல்லி கேட்க மாட்டோம், இல்ல பல பூக்களின் பெயர் சொல்லி கேட்க மாட்டோம். இது எல்லாத்தையும் ஒரு கோர்வையா கோர்த்ததுக்கு அப்புறம் அதன் பேர் மாலைன்னு ஆயிடும். கதம்பம் பூ கொடுங்கன்னு சொல்லுவோம். கதம்பம் பூல பாத்தீங்கன்னா துளசி இருக்கும், அரளி இருக்கும், பல பூக்கள் சேர்ந்திருக்கும். அப்போ அந்த பூக்களின் பேர் அப்படின்னு நம்ம தனிப்பட்டு குறிப்பிடாம அத மாலை, கதம்பம் மலர் அப்படின்னு நம்ம குறிப்பிடுவோம் இல்லைங்களா? அதே போலதான் எண்ணங்களின் ஓட்டங்களை எண்ணங்கள் அப்படின்னு நம்ம குறிப்பிடாம அது ஓட்டமா, அது தொடர் நிகழ்வா இருக்கும் பொழுது அதை மனம் அப்படின்னு குறிப்பிடுறோம்.
இல்லைங்களா? இப்போ இந்த மனம் எப்படி உருவாகுது? எங்கிருந்து ஒரு மூலப்பொருள், அதனுடைய மூலம் எங்க ஆரம்பிக்குது அப்படிங்கிறத பஞ்சபூத விளக்கத்தின் மூலம் நமக்கு சாமிஜி அழகா விளக்கியிருக்கிறாங்க. முதல்ல விண் அப்படின்னு சொல்றோம். இப்போ இறைக்கு முன் அடுத்து நமக்கு விஞ்ஞானிகள்ல இருந்தே வருவோம். விண் என்பது விஞ்ஞானிகளுடைய விளக்கம் இருக்கு இல்லைங்களா? நமக்கு புலப்படுறதுல இருந்தே வருவோம். இப்ப விண்ணுன்னு சொல்றாங்க. ஒரு ஒரு சதுரமா ஒரு ஒரு சதுரம் போட்டுக்கங்க. அதுல ஒரே ஒரு டாட் வச்சுங்க. ஒரு ஒரு விண் இருக்குன்னு வச்சுங்க. இது ஒரு உதாரணத்துக்கு தான். இது ஒரிஜினலா நீங்க எடுத்துக்க வேண்டாம். உதாரணத்துக்கு. ஒரே ஒரு விண் வச்சுக்கங்க. அந்த டாட் தான் ஒரு விண். இப்போ அது விண்ணுன்னு சொல்றோம். அதே சதுரத்துல இன்னும் ஒரு 10 டாட்ஸ் வச்சுக்கங்க. அப்போ 10 டாட்ஸ்ன்றது 10 விண்ணுன்னு வச்சுப்போம்னு பார்த்தீங்கன்னா, அது காற்று அப்படின்ற ஒரு பஞ்சபூதமா உருவாகுது. அதே பேக்டு ஒரு பார்ட்டிகிள், ஒரு பேக்டு எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே சதுரத்துல இன்னும் ஒரு 20 விண்ண கொண்டு போய் வச்சோம் அப்படின்னு சொன்னாக்கா, அத அழுத்த காற்றுன்னு சொல்றாங்க. இப்போ ஒரே இடம் ஒண்ணுதான். ஒரே ஸ்கொயர் தான். அதுல நெறைய விண்கள திணிக்க திணிக்க என்ன ஆகுது? பஞ்சபூதங்களின் மாற்றம் நடக்குது. பஞ்சபூதங்களின் கூட்டு சேருது. இல்லைங்களா? அப்பதான் ஃபர்ஸ்ட் இருக்கிறது விண்ணா இருக்கு. இன்னும் கொஞ்சம் கூட சேர்ந்தோனே காற்றா இருக்குது. இன்னும் கொஞ்சம் சேர்ந்தபோது அழுத்த காற்றா மாறுது. அதாவது நெருப்பா மாறுது. இன்னும் கொஞ்சம் சேரும் பொழுது நீரா மாறுகிறது. ஃபைனலா ஒரு இடத்துல ரொம்ப திணிவு நிலை விண் வந்து அதிகமா திணிவு பெற்றிருக்கும்போது, அது உடலா இருக்கு. அதான் நிலமா இருக்கு. இல்லைங்களா? இந்த பஞ்சபூதங்கள் இப்படிதான் உருவாகுது அப்படிங்கிறத அ விஞ்ஞானிகளும் ஒத்துக்கிறாங்க. இப்போ இந்த நெருக்கமான விண்கள் இருக்கு இல்லைங்களா? மேல்புறம் அந்த கடைசியா பார்த்தோம் இல்லைங்களா? நிலம் சொல்றோம் இல்லைங்களா? பஞ்சபூதங்களில நிலம் சொல்றோம். அந்த நிலம் வந்து நமக்கு மனிதர்களோட எதோட தொடர்புடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அடர்த்தி நிலை அதிகமா இருக்கு. அப்போ அது எத கூட கம்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல். உடல் கூட கம்பேர் பண்ணிக்கலாம். ஏன்னா, அழுத்த பொருள். நெருக்கமா இருக்கக்கூடிய, அழுத்தமா இருக்கக்கூடிய இந்த தசை, எலும்பு இதையெல்லாம் சேர்த்தது தான் இந்த உடல். அது நிலத்தோட ஒப்பிடுறாங்க. அடுத்தது ஆ நீர். நீர் என்றக்கூடிய ஒரு பஞ்சபூதங்களின் கூட்டு. உடல்ல என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ரத்த ஓட்டமா இருக்கு. அடுத்ததாக அழுத்த காற்று. அதாவது வெப்பம். வெப்பம் உடல்ல என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உடல்லயும் வெப்பமா இருக்கு. நம்மளுடைய வெப்பத்த நிலைநிறுத்தக்கூடிய ஒரு பொருளா இருக்கு. வெப்பம் கூடும்போது, குறையும்போது நமக்கு நோய் அப்படின்னு சொல்றோம். அதாவது காய்ச்சல்ன்னு சொல்றோம். அடுத்தது காற்று. சொன்னேன் இல்லைங்களா? விண்களின் கூட்டு கொஞ்சம் அதிகமா விண்ண விட சற்று அதிகமா இருக்கக்கூடியது காற்று என்ற பஞ்சபூதம். இதற்கு நிகரான உடல் கூறு எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பிராண காற்று அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்தது கீழ விண்ணுன்னு ஒரு பொருள் இருக்கு இல்லைங்களா? அது எனர்ஜின்னு சொல்றாங்க. அது எதுவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல்ல மனமா இருக்கு. சரி. இப்ப நம்ம எல்லாருமே யோகாக்கு வரோம். இப்ப இந்த பஞ்சபூதங்கள நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இந்த யோகாக்கு நம்ம வரும்பொழுது, யோகம் அப்படின்னு வரும்பொழுதே நம்ம ஆன்மீகத்துக்கு ஆன்மீகம் அடையணும்னு வரோமா? இறைவனை அடையணும்னு வருமா? அப்படின்னு கேட்டா இல்ல. பொதுவா, பொது அடிப்படையில பார்த்தோம்னாக்கா, உடல்ல ஏதாவது பிரச்சனை வந்திருந்தா மட்டும் தான் நம்ம யோகாக்கு வருவோம், மருத்துவமனைக்கு செல்வோம். ஏதாவது ஒரு பயிற்சி முறைகளுக்கு செல்லக்கூடியதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கக்கூடியது எதுல பார்த்தீங்கன்னா, உடல்ல ஏதாவது பிரச்சனை வந்தா தான். ஏன்னா, நமக்கு மேல இருக்கக்கூடிய கடைசி பஞ்சபூதமாகிய இந்த நிலம் என்ற உடத்துல உடல்ல தான் நமக்கு நோயே ஏற்பட்டிருக்கு. இப்ப இதுக்காக தான் நம்ம இத எப்படியாவது சரி பண்ணணுன்ற நோக்கத்துக்கு தான் நம்ம வரோம். இல்லைங்களா? இப்போ இந்த உடல்ல நோய் வந்திருக்கு அப்டின்னா, இந்த பஞ்சபூதங்கள் கூட்டம் நிலத்துல பிரச்சனை ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம். இப்ப நிலத்துல பிரச்சனைனா, இந்த வெறும் நேரடியா நிலத்துல பிரச்சனை வந்திருக்குமா? இல்ல இந்த அடிப்படையில இருந்து இருக்கக்கூடிய இந்த விண்ணோடைய கூட்டமைப்புல ஏதாவது சீர்குலைவு ஏற்பட்டா வந்திருக்குமான்னு பார்த்தா, அப்படிதான் வந்திருக்கும். இல்லைங்களா? ஏன்னா, விண்ணோடைய சேர்க்கையின் அளவு அந்த அதுல தான் பஞ்சபூதங்கள் உருவாயிருக்குன்னு சொல்லும்பொழுது, அதுல ஏதாவது சீர்குலைவு ஏற்பட்டிருந்தா தானே, உங்களுக்கு கடைசியா உருவாக்கப்பட்ட நிலத்தில பிரச்சனை இருக்கும். இப்ப நிலம் தான் உடல் பிரச்சனை. உடல் தான் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. இப்ப இந்த உடல்ல பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்டின்னாக்கா, அதுக்கு முன்னிலையில இருக்கக்கூடிய நீர்லயும் பிரச்சனை இருக்கும். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நெருப்புலயும் பிரச்சனையா இருக்கும். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காற்று அப்டின்னாக்கா, அதோடைய அணுக்களின் கூட்டு. அந்த அணுக்கள் சீர்குலைவுல தான் நமக்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. சரி. இதுக்கெல்லாம் மூலமான ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? அதுதானே விண்ணுன்னு சொல்றோம். அதுதானே உடலோட ஒப்பிடும்பொழுது மனம் என்று சொல்றோம். இப்போ இந்த மனதுல இந்த உடலுக்கான பிரச்சனையில காரணம் இருக்குமா? இருக்காதான்னு கேட்டா, கண்டிப்பா இந்த மனதின் மூலமாகவும் இந்த உடலுக்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு.
இது ஒரு புரிதலுக்கான ஒரு விஷயம். சரி. இந்த உடல் பிரச்சனைக்கு மூலம் எங்க இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சிருக்கோம். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த மனச இன்னொன்னும் இருக்கு. இப்ப மெய்ஞான வாயிலுக்கும் என்ன பார்த்தோம்? மெய்ஞானத்தை அறியக்கூடிய வாயில் எதன் மூலியம் அப்படின்னு பார்த்தாக்கா, அதற்கும் காரணம் மனம் தான். இல்லைங்களா? அப்படித்தானே நம்ம இப்ப புரிஞ்சிருக்கோம். இப்ப உடல் ரீதியா ஒரு பிரச்சனை இருக்கு. அதற்கு காரணமும் மனம் தான். இறைவன அதாவது உண்மை பொருள் அறிவதற்கு ஒரு வாயிலாவும் இருக்கக்கூடியது எதுன்னு பார்த்தா, அதுவும் மனம்தான். இப்ப இந்த மனதைக் கொண்டு தான் உடலும், இந்த மனதைக் கொண்டு தான் இறையும் அப்படின்னு ஒரு ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். சரி. அடுத்ததா, இந்த மனதை இப்படி எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடிய மனதை நாம் எப்படி வைத்து இருக்கிறோம்? எப்படி வச்சிருக்கிறோம்? இப்ப மெய்ஞான வாயில்ன்னு சொல்றாங்க. வாயில் அப்படின்னா ஒரு வாசற்படின்னு சொல்லலாமா? ஒரு என்ட்ரன்ஸ்ன்னு சொல்லாங்களா? நுழைவு வாயில்ன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா வாயில் அப்படின்னா ஒரு என்ட்ரன்ஸ். சரி. இப்ப நம்ம வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா, அ ஒரு நுழைவாயில் இருக்கும். உள்ள வரத்துக்கான ஒரு வாசற்படி இருக்கும். அதை நம்ம பொதுவா பெரியவங்க பார்த்தீங்கன்னா, வாசற்படிய நம்ம சுத்தமா வச்சிருக்க சொல்லுவாங்க. தினமும் தண்ணி தெளிச்சு, ஒரு கோலமிட்டு, ஒரு விளக்கேற்றி, அப்பதான் வந்து இறை வந்து உள்ள வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். ஒரு சுத்தபத்தமா வச்சிருக்கிறதுக்காக அப்படி ஒண்ணு சொல்லி வச்சிருப்பாங்க. அப்பதான் மகாலட்சுமி உள்ள வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, அந்த உள்ள வரக்கூடிய இடத்த நம்ம தூய்மையா வச்சிருந்தோம்னாக்கா, இறை சக்தி உள்ள வரும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. இப்போ எல்லாத்துக்கும் மூலமாக இருக்கக்கூடிய இந்த மனதை நாம் எதைக் கொண்டு நிரப்பியுள்ளோம்? அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். இதுல ஒரு சின்ன கதை ஒண்ணு பார்ப்போம். ஒரு ஒரு பெரியவர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவருக்கு 2 மகன்கள். அவரு வயோதிகத்தின் காரணமாக படுக்கையில வந்துட்டார். அவரு ஒரு வீடு வச்சிருக்கிறார். அந்த வீடு ரொம்ப காலமா தன்னுடைய முன்னோர்கள், முன்னோர்கள், முன்னோர்கள்ன்னு பல முன்னோர்கள் அத வைத்திருந்து இவருக்கு வந்திருக்கு அந்த வீடு. இப்போ தனக்கு 2 மகன் இருக்கிறாங்க. அந்த மகன்கள்ல இந்த வீட்ட குடுக்கணும். அவருக்கு அது ஒரு அபிப்பிராயம். ஆனா, இந்த வீட்ட அவங்க வித்துறக்கூடாது. அதே சமயம் இத பராமரிச்சு அடுத்த சந்ததியருக்கு கொண்டு போய் குடுக்கணும்ன்றது தான் அவருடைய நோக்கம். அப்ப இந்த 2 பேர்ல யாரு நல்லபடியா பார்த்துப்பாங்க அப்படிங்கிறதுல அவருக்கு ஒரு சந்தேகமும், குழப்பமும் இருக்கு. ஏன்னா யாராவது ஒருத்தவங்களுக்கு தான் குடுக்கணும். ஏன்னா 2 பேருக்கும் குடுத்தா ஒருத்தவங்க வித்துட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறதுல அவரு உறுதியா இருக்கிறாரு. அதனால 2 மகன்களையும் கூப்பிடுறாரு. கூப்பிட்டுட்டு, இந்த வீட்ட நான் உங்களுக்கு யாராவது ஒருத்தவங்களுக்கு குடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதனால இந்த வீட்ட நீங்க நாளைக்கு உங்களுக்கு ஒரு 2 நாட்கள் நான் ஒரு கால அவகாசம் குடுக்குறேன். இந்த 2 நாட்கள்ல இந்த வீட்டுக்குள்ள உங்களால முழுமையா எதையாவது கொண்டு நிரப்ப முடியுமா? அப்படி முடிந்தா, யாரு நல்லா நிரப்பியிருக்கீங்களோ, அவங்களுக்கு இந்த வீட்ட குடுத்தர்றேன் அப்படின்னு சொல்றாரு. 2 நாட்கள் கால அவகாசம் குடுத்திருக்கிறாங்க. அந்த வீட்ட ஒரு 2 அறைகள் இருக்கு. ஆளுக்கு ஒரு அறையா பிரிச்சு குடுத்துர்றாங்க. இப்போ இதுல ஒரு மகன் என்ன பண்றாருன்னா, அவரால முடிஞ்ச அளவுக்கு அவருடைய வீட்ல இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த ரூம்ல அடைக்க பார்க்குறாரு. எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து வைக்கிறாரு. ஆனாலும் அடைபடல. பழைய மரஜாமான், பெட்டிகள், பீரோக்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து அந்த வீட்ல வைக்கிறாரு. அப்பவும் ஸ்பேஸ் இருக்கு. சரி என்னடா பண்றதுன்னு யோசிக்கிறாரு. வெளியில இருக்கக்கூடிய மாட்டுக்கு தீவனமா வச்சிருக்கக்கூடிய வைக்கோல்லாம் கொண்டு வந்து அடைக்கிறாரு. அப்பயும் அடைச்சு பார்க்குறாரு. இன்னமும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு. சரி குப்பை, கூளம் இந்த எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வீட்டுக்கு ஒதுக்குப்புறமா வச்சிருப்போம் இல்லைங்களா? எல்லாத்தையும் கொண்டு வந்து உள்ள போடுறாரு. ஓரளவுக்கு நிறைஞ்சு தான் இருக்கு. கதவு தொறக்கிற அளவுக்கு மட்டும் தான் இடம் இருக்கு. அதுலயும் ஏதாவது போட முடியுமா? அப்படின்னு அவரு பார்த்துட்டு இருக்கிறாரு. இன்னொரு மகன் 2வது மகன் வச்சுப்போம். அவரு என்ன பண்றாரு? ஒண்ணுமே பண்ணல. இவருக்கு ஒரே குழப்பம். அ என்னடா நம்ம இத்தனை போட்டு அடைச்சு இவ்ளோ நாள் நம்ம முயற்சி பண்ணி அதையும் இதையும் கொண்டு வந்து அடைக்கிறோம். இவன் ஒண்ணுமே பண்ணாம இருக்கிறானே! அப்படின்னு சரி வீடு நமக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகன் அ நிரப்பி இருக்க மகன் வந்து ஒரே சந்தோஷமா இருக்கிறாரு. அடுத்த நாளும் முடியுது. அந்த 2 நாட்கள் முடிஞ்சிருது. அந்த கால அவகாசம் கொடுத்த 2 நாட்கள் முடியுது. அடுத்த நாள் காலையில அவங்க அப்பா வந்து அந்த வீட்டு அறைகள பார்க்க வரலாம். வரப்போறேன்னு சொல்றாரு. அவர் வரப்போறேன்னு சொல்லதுக்கு அப்புறம், இவர் போய் என்ன பண்றாரு, ஒரு நல்ல ம் அ நிலக்கரி போட்டு, அந்த வீட்டு நெறைய சாம்பிராணி போட்டு, புகைகளா அந்த வீட்ல நிரப்பி வச்சிருக்கிறாரு. இவங்க 2 பேரும் கதவ சாத்தி வச்சிருக்கிறாங்க. அந்த பெரியவர் வந்து பார்க்குறாரு. இந்த வீட்ட திறந்து பார்த்தன்னா, ஒரே குப்பையும், கூளமுமா இருக்குது. வைக்கோலு, பழைய குப்பை, பழைய பாத்திரம், அண்டா, குண்டா எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து அந்த வீட்ல போட்டு வச்சிருக்கிறாரு. இன்னொரு மகன் பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ள வரும்பொழுதே ஒரே வாசனையாவும் இருக்கு. அதுல அப்படியே தெய்வீக மனம் கமழுது.
அப்போ அத பார்த்த உடனே அவரு முடிவு பண்ணிடுறாரு. அதே போல வீடு முழுவதுமாவும் நிரம்பி இருக்கு. இப்ப இவரது கூட கொஞ்சம் கேப் இருக்குன்னு சொல்லலாம். ஆனா இது புகைன்றதுனால காற்றோட சம்மந்தப்பட்டது. அது அப்படியே உள்ள ஃபுல்லா நிரம்பி இருக்கு. அப்போ கதவு தொறந்த உடனே அவருக்கு சந்தோஷமா ஆயிடுச்சு. ஓகே. இவனுக்கு தான் இந்த வீட்ட பராமரிக்கிறதுக்கான ஒரு குணநலங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த 2வது மகன் கிட்ட அந்த வீட ஒப்படைச்சுறாரு. இப்ப எதுக்காக இந்த கதை அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 2த்துக்கும் நுழைவு வாயிலா இருக்கக்கூடிய மனம் சொல்றோம். ஆனா இந்த மனதுல எந்த மாதிரியான எண்ணங்கள கொண்டு நாம் நிரப்பி இருக்கிறோமோ, அதுக்கு ஏற்ற போல தான் நம்ம மெய்ஞான வாயில அடைவோமா, இல்ல உடல்நல குறைபாடு அடைவோமா அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை சூழல் பார்த்தீங்கன்னாக்கா, சாம்ஜி ஒண்ணு சொல்லுவாங்க. அ மனதுல எதை கொண்டு போட வேண்டுமோ, அதை கொண்டு தான் போடணும்னு சொல்லுவாங்க. இன்னொரு பழமொழி சொல்லுவாங்க. இன்னொரு ஒரு வாக்கியம் சொல்லுவாங்க. அதாவது, "அசைந்து கெட்டது மனம், அசையாமல் கெட்டது உடல்." இன்னைக்கான வாழ்க்கை முறைக்கு இந்த உடல் வந்து அசையாம இருக்கு. இன்னைக்கு நாங்கலாம் கிராமத்துல தான் இருக்கிறோம். ஆனா, கிராமத்துல கூட பார்த்தீங்கன்னாக்கா, எல்லார் வீட்லயும் கம்பல்சரியா வாஷிங் மிஷின் இருக்கு. துணி துவைச்சு குடுத்துறது. பாத்திரம் கழுவதற்கு மிஷின் வந்துருச்சு. அதுவும் பாத்திரத்த வச்சு எல்லாரும் கழுவிக்கிறாங்க. இப்ப கூட்டுறது, தொடைக்கிறது அப்படின்ற ஒரு வேலை இருந்தது. அதுக்கும் ரோபோட் வந்துருச்சு. ஆக மொத்தம் எல்லாமே ஒரு சுவிட்ச் தட்டுனா, எல்லா வேலையும் எளிமையா முடிஞ்சிருது. ஆனா, இந்த உடலுக்கு அசைவு அப்படிங்கிறது இல்ல. சோ நோய் வர ஆரம்பிச்சுருச்சு. சரி, உடல் அசையாம இருக்கு பரவால்ல. மனம் நல்லா இருக்கா? எல்லாருமே மனதையும் அந்த அந்த மாரி அமைதியா வச்சிருக்காங்களான்னு கேட்டா இல்ல. ஏன்னா, நேரங்கள் எல்லாம் மிச்சமாயிடுச்சு. வேலை செய்யக்கூடிய நேரங்கள் மிச்சமாயிடுச்சு. உடல் உழைப்பு செய்யக்கூடிய காலங்கள், நேரங்கள் எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடிலா ஆயிடுச்சு. சும்மா உட்கார்ந்திருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல நம்ம இருக்கோம். அப்ப சும்மா உட்காரும் பொழுது, நம்மளுடைய கையில பார்த்தீங்கன்னா, ஒரு தொலைபேசின்னு சொல்லிட்டு ஒரு உலகமே கையில இருக்கு. என்ன பண்றோம்? எடுத்துறோம். எடுத்துட்டு நம்ம நேரத்தை பூரா மிச்சம் பண்ணி குடுத்த அந்த கருவிகளுக்கு நன்றிய சொல்லிட்டு, நம்ம எல்லாமே நேரத்த அந்த கையில இருக்கக்கூடிய கருவிக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டோம். இப்போ கையில இருக்கக்கூடிய கருவியில என்ன இருக்கு? உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா குப்பைகளும் அதுல தான் இருக்கு. அப்போ நம்ம மனச எத கொண்டு நிரப்புறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த முதல் மகன் செஞ்சாரு இல்லைங்களா? அந்த குப்பைகள் எல்லாம் கொண்டு போய் நிரப்ப ஆரம்பிக்கிறோம். இப்ப குப்பைகள் எல்லாம் நிரப்ப ஆரம்பிச்சுட்டே இருந்தோம் அப்டின்னாக்கா, என்ன ஆகும்? ஸ்ட்ரெஸ் ஆகும். ஒரு காலத்துல ஸ்ட்ரெஸ்ன்ற வார்த்தையே இல்ல. எங்க மாமியார் உதாரணத்துக்கு சொல்லுவாங்க. அவங்க எல்லா வேலையும் காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு எல்லா வேலையும் பண்ணுவாங்க. கிணத்துல போய் நீர் எடுத்துட்டு வரணும். அன்னைக்கு உடல் உழைப்பு ஜாஸ்தி இல்லைங்களா? ஒரு சட்னி அரைக்கிறதுனா கூட அம்மிக்கல்ல தான் போய் அரைச்சுட்டு வரணும்னு சொல்லுவாங்க. இப்ப எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு 10 மணி அளவுல எல்லாருக்கும் பரிமாறிட்டு அவங்க உட்காருவாங்களாமா. ஆ எங்க மாமியார் கூட அ 5 மருமகள் இருப்பாங்க. 5 பேரும் அப்பதான் சாப்பிடலாம்னு உட்காரும்பொழுது அவங்க மாமியார் என்ன சொல்லுவாங்களாமா, அ மதியத்துக்கு உண்டான அந்த பருப்பையும், அரிசியும் கழுவி அ அடுப்புல போட்டு உட்கார்ந்தீங்கன்னா, அது பாட்டுக்குன்னு வெந்துட்டு இருக்கும்ல அப்டின்னுவாங்களாமா. ஏன்னா, அவங்களுக்கு உணவு சாப்பிட அந்த நேரத்த கூட அதுக்கு முன்னாடி பிளான் பண்ணி அந்த உணவுக்கு போட்டா தான் மதியம் 1 மணிக்கு அந்த உணவு தயாராகும். அப்புறம் அவங்க போட்டுட்டு வந்து உட்கார்ந்து சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா 10:30 ஆயிடுமாமா. அந்த அளவுக்கு உடல் உழைப்பு. மனம்ன்ற ஒரு விஷயத்த சிந்தனைக்கு தவிர வேற எதுக்கும் அவங்களுக்கு செலவிடவே முடியாது. மறுபடியும் மதிய வேலை, சாயந்திரம் வேலை எல்லாம் முடிச்சுட்டு சாயந்திரம் ஒரு 1/2 மணி நேரம் பெண்கள்லாம் ஒண்ணா சேர்ந்துப்பாங்க. ஆண்கள்லாம் ஒண்ணா சேர்ந்துட்டு, அன்னைக்கு நடந்த நிகழ்வுகள பற்றி எல்லாரும் விவாதிச்சுட்டு, சிரிச்சுட்டு வரும்பொழுது ஸ்ட்ரெஸ்ன்ற ஒரு வார்த்தையே இல்லை. ஆனா இன்னைக்கு எல்லா வேலையும் மெஷின் பார்த்துக்குது. நம்ம ஒரே வேலை ஸ்ட்ரெஸ் ஆகுறது அப்படிங்கிறத வச்சுட்டு, தேவையில்லாதது, தேவையானது எல்லாத்தையும் நம் மனதுக்குள்ள போட்டு, அந்த மனதை அழுத்தமாகவே வச்சிருக்கிறோம். அதன் காரணமாக நம்ம மெய்ஞானத்த போய் அடையாம, இந்த மனதை கொண்டு உடல்ல இருக்கக்கூடிய நோய மட்டுமே நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். ஏன்னா, ஒரு பக்கம் உடல அசைக்கிறதே கிடையாது. உடலுக்கு உழைப்பே கிடையாம போயிடுச்சு. இன்னொரு பக்கம் மனதை கொண்டு நம்ம கண்டதையும் அத குப்பையாக வைக்கும் பொழுது, மனம் வந்து அழுத்தம் ஏற்படுது. ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் எண்ணங்கள் வரணும்னு இருக்கும் பொழுது, இந்த ரீல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய ரீல்ஸ் ஸ்வைப் பண்ணிட்டே போகும்போது என்ன தேவையில்லாதத பத்திலாம் சிந்திக்க ஆரம்பிச்சுட்டோம். தேவை இருக்குது எல்லாத்தையும் உள்ள போட்டு, அந்த மனதிற்கு ஒரு அழுத்தத்த குடுக்க ஆரம்பிச்சுட்டோம். உடல்ல நோய் கொண்டு வர ஆரம்பிச்சுட்டோம். இதெல்லாம் நமக்கு சரியாகணும். நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு நினைச்சா, ஒரே வழி நமக்கு குரு. இதெல்லாம் வந்து அவரு பாருங்க எவ்வளோ தீர்க்கதரிசி. பின்னாடி நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாம் நினைச்சு தான் அன்னைக்கே அவரு தியானம் எல்லாத்தையும் குடுத்துட்டாரு. இது ஒரு இன்னும் பல நூற்றாண்டுக்கு இது வந்து நமக்கு கடத்தி கொண்டு போகலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு இது ஒரு பெரிய சொல்யூஷன். உடல் உழைப்பு கண்டிப்பா அன்னைக்கு பார்த்த கிணத்துல போய் தண்ணி எடுத்துட்டு வரக்கூடிய காலகட்டத்துல நம்ம இல்ல. ஆனா அதுக்கு பதிலா உடற்பயிற்சி குடுத்திருக்கிறாங்க. நமக்கு உடற்பயிற்சி,
தினம்தோறும் நம்ம செய்தா உடலை நம்ம இந்த பஞ்சபூதம் கூட்ட அணு அடுக்க சீரமைச்சு இந்த உடலை நல்லபடியா பாத்துக்கலாம். இந்த பஞ்சபூத கூட்டத்துக்கு மூலமான மனம் இருக்கு இல்லைங்களா, வின், அந்த மனதிற்கும் பயிற்சி கொடுத்திருக்கிறாங்க சாமிஜி, தியான பயிற்சி. ஆமா, அது தியான பயிற்சிகள் தான். ஏன்னா தியானம் நிகழக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கு ஒரு பயிற்சியா நம்ம தினந்தோறும் தியானத்தை ஒரு பயிற்சி பண்ணிட்டு வரோம். இந்த தியானத்தை சரியான முறையில சாமிஜி சொல்லி கொடுத்த சரியான முறையில தினந்தோறும் பயிற்சி பண்ணிட்டே வரோம் அப்படின்னு சொன்னா, இந்த மனதுக்கு நம்ம நினைப்போம் சில விஷயங்கள், நம்ம இதை பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாதுன்ட்டு. ஆனா அது பண்ணக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா, அந்த மனதுக்கு ஒரு வலுவூட்டக்கூடிய ஒரு ஒரு பூஸ்டிங் இது எதுன்னு பாத்தீங்கன்னா தியானம் தான். தியானம் பண்ணிட்டு அதை நினைக்கும் பொழுது நம்மளால நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை செயல்படுத்த முடியும். இப்ப இதுவே தியானம் பண்ணாம நம்ம இனிமேல் போன் எடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரோம் அப்படின்னா கூட, அந்த தியானம் பண்ணாம அதை நினைச்சோம்னா அடுத்த நாள் என்ன பண்ணுவோம், டக்குன்னு கை அதுக்குதான் போகும். ஏன்னா பழக்கப்பதிவு. நம்ம விளக்கம் கொடுத்தா கூட பழக்கத்தின் வழி வழக்கமா அது மாறி இருக்கு. அப்போ அந்த வழக்கத்தையும் மாத்தணும் அப்படின்னாக்கா தினந்தோறும் தியானம் செய்யணும், தினந்தோறும் உடற்பயிற்சி செய்யணும். சாமிஜி சொல்லிக் கொடுத்த காயகல்ப பயிற்சி. இந்த பயிற்சியை முதன்மையா வச்சுட்டு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு உடல் உழைப்பு செலுத்திட்டு, நம்மளால முடிந்த அளவுக்கு தியானங்கள் பண்ணிட்டு, நல்லதை கத்துக்கிட்டு, நேரம் இருக்கும் போதெல்லாம் ஒரு புத்தகத்தை வாசிக்கக்கூடிய ஒரு நல்ல பழக்கங்களா ஏற்படுத்திக்கிட்டு, நம்மள நாமே இதுல இருந்து மீட்டு வரணும். அப்படிதான் நம்ம மனதை வைத்திருந்தோமே ஆனால், நம்ம இந்த மெய்ஞானத்துக்கு இந்த மனதை கொண்டு சென்று மெய்ப்பொருளை நம்ம காணலாம், அடையலாம். எப்படி வேணாலும் சொல்லலாம். இதுக்கு நம்மளுடைய வேதாத்ரி மகரிஷி அவர்களின் பயிற்சிகள் மட்டுமே இதுக்கு உதவ முடியும் அப்படின்னு கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.